என்ன இது எந்த பக்கம் பார்த்தாலும் தலைவாசல் எதுன்னு தெரியாத மாதிரி இருக்க. சரி பார்ப்போம். ஆஹா, ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே, ஆளை பார்த்தா நல்லா இருக்கே. சரி ரைட்டு. உட்காந்தா நல்லா படிக்க வருமாமே, உட்காருவோம். ஒட்டி உக்காந்தா தான் படிப்பு வரும். நாங்கள் இந்த பொண்ணு என்ன நகர்ந்து உட்காருது. சரி உட்காருவோம். பக்கத்தில் இருக்கும் பெண்ணிடம் பேசுவார். என்னதுடா இது, ஒன்றும் வரலையே. சரி, பக்கத்தில் இருக்கும் பெண்ணிடம் சிலுமிஷமா? பக்கத்தில் இருக்க பொண்ணிட்ட சிலுமிஷமா இல்லையே. ஐயையோ, இந்த பொண்ணு வேறு நம்மளை குறுகுறுன்னு பார்க்குது. சரி, அடுத்த பக்கத்துக்கு வருவோம். இப்படி போ, கீழே பார்ப்போம். நைஸாக பேசி பர்ஸை லவட்டும் பெண். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கும் ஆர்கே மட்டோடு அலண்டு போயிடுச்சா? என்னடா இது, ஒன்றும் புரியலையே. மேடம் நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு எதாவது புரியுதா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பஸ்ஸுக்கு உட்காந்துட்டு இருக்கேங்க நாங்கள். அம்மா என்னம்மா இப்படி இருக்காங்க மனுஷால், ஒரு உதவி பண்ணுறாங்களா? சே, இந்த பக்கமே சரியில்லை. சே, இந்த பக்கம் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ச்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டியே நீ. எல்லாமே ஒரே பார்க்கவே படிக்கவே ஒன்றும் வரமாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லி தர மாட்டுறாங்க. சரி, இப்படி போவோம். பழைய பஸ் நிறுத்தம் அருகே பஸ்ஸுக்காக காத்திருந்த பெண்ணிடம் நகை பறிப்பா? ஏங்க நீங்கள் தூரமாக போய் படிங்க, இங்கே உட்காந்துட்டு தானே இருக்காங்க ஆளு. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்கிற? என்னம்மா ஒரு மரியாதை இல்லாமல் பொசுக்குன்னு போமான்ட்ட நீ. சே, வேற தலை பார்ப்போமா? ஒண்ணுமே தெரியலையே. பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பெண்ணிடம் அதிகமாக பேச்சு கொடுத்தால் மூக்கில் ரத்தம் வருமா? அப்படி எப்படி நடக்கும்? பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்களா? சரி ரைட், தெரியாம போயிட்டு அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு வருவோம். ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்களா? எந்த ஊர் போகிறீங்க? எந்த ஊர் போனால் உங்களுக்கு என்ன? ஐயோ, மறுபடியும் என்னடா, கேட்டு திறக்கும் போதே மூடுறாங்களே. பஸ்ஸுக்காக காத்திருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா நல்லது. ஏம்மா என்னம்மா இப்படி போட்டிருக்கு? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதில் போட்டிருந்தா பேச்சு கொடுங்க போங்க. என்னம்மா இப்படி சொல்கிற? நீ தானம்மா பக்கத்தில் இருக்கிற, ஒரு ஆதரவு தான் நம்ம பேச்சுனா. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண கூட தப்பு போல இருக்குது. ஐயோ கடவுளே. சரி, எந்த பஸ்ஸில் போகிறீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க? அதுதான் உங்களுக்கு எதுக்குங்க? நான் எந்த ஊருக்காவது போகிறேன். அப்படி இல்லைங்க, இந்த ஏரியாவிலே ஒரே ஒரு பஸ் தான் வருதாமே. பரவாயில்ல, 10 மணி நாளில் வெயிட் பண்ணி தான் போகிறேன். மொட்டைத்தனமான ஆளாக இருக்குமோ? நைட்டு 10 மணி சொல்கிறேன். சரி, பேப்பர் அப்புறம் படிக்கலாம். ஏம்மா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டு வந்தேன். இப்போ ஏதோ பஸ் இப்போ தான் போச்சான், அதனால் இன்னும் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றாங்க. உன் பக்கத்தில் உட்காந்ததே ஒரு பெரிய தப்பு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்கே பாருங்களேன், ஏம்மா அவ்வளோ கோவப்படுற? உட்காருமா, பொறுமையாக பேசிக்கலாம். நான் தனியாக இருக்கிறேன்னா இல்லையா? பொசுக்குன்னு விட்டுட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே ஒத்தையில் உட்காந்து உட்காருமா. ரொம்ப தான் பண்ணுறீங்க. சரி வாங்க சேர்ந்து ஒரு லைன் படிப்போம், வரீங்களா? கம்மன் இருந்துருங்க, நானே பஸ்ஸு வரலன்னு ஒரு டென்ஷனில் உட்காந்துருக்கேன். ஒருவேளை இவங்களுக்கு படிக்க தெரியாதோ? பார்க்க டிப்பு டப்பாக இருக்கிறாங்க, பேக்கில் நல்லா ஸ்டைலாக மாட்டியிருக்கிறாங்க, படிக்க தெரியாதோ? யாரை பார்த்து படிக்க தெரிலன்னு நினைக்கிறீங்க? மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளில பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் உங்களை சொல்ல நினச்சிக்கிட்டிங்களா? இப்போ குடத்து ஒருத்தவங்கக்கிட்ட பஸ்ஸை பற்றி கேட்டாங்க. அவங்க என்ன தான் சொல்லிட்டாங்க? இங்கே பஸ்ஸே வராதுன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க?
பஸ் வரும், எத்தனை மணி ஆனாலும் நான் போவேன் தான். அதெல்லாம் வராது. உங்களுக்கு படிக்க தெரியாது, கரெக்டாக தான் சொன்னேன். ஏதோ போங்க. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சரி மீண்டும் வருவோம். முதலை வாயில் ஒரு பெண்ணின் தலை கவ்வியது. அதில் போட்டிருக்கிறது தான் நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் படிங்க. ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? எங்கே போடவே இல்லைங்க. இதோ இது என்னது அப்போ? அங்கே என்ன போட்டிருக்கு? ஓ சாரிங்க, மலைப்பாதையில் ஒரு முதலை ஒரு பெண்ணின் தலையை கவ்வியது. சரி சரி சரி. மாநகர பேருந்தில் பெண்மணிகள் அனைவருக்கும் இலவசமா? ஓ அப்படியா? அந்த இலவு உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? அது விட்டு 2 வருஷம் ஆச்சு. ஓ அப்படியா? ஆமாம், இது அதை விடுங்க. உங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீயா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எப்படியோ இருக்குது. அதெல்லாம் சொன்னால் என்ன நடக்குமோ? சொன்னால் ஒரு பிரபஞ்சமே நான் இப்படி உடஞ்சிரும். இங்கே உடஞ்சாலும் உடையும், சொல்ல முடியாது. சரி சொல்லுங்கள், உங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீயா இல்லையா? இப்படி அப்போ நீங்கள் பொண்ணா? இப்போ நான் யார்? பஸ்ஸு வர லேட் ஆகுமா? அட வந்துருச்சு பஸ்ஸு. எங்க ஏங்க நான் இங்கே உட்காந்துருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்கள், ஏன் எங்கன்னா போயிடுறேன். சும்மா விளையாட்டுக்குங்க, ரொம்ப நேரம் உக்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் உக்காந்துருப்பீங்க? அப்படியே ஃபயராக இருக்கும்ல, அடியில் கொஞ்சம் லூஸு கொடுக்கட்டுமேன்னு சொன்னேன். வந்தது ஃபயர் ஃபயர். ஆமா லூஸு கொடுத்ததெல்லாம் போதும், நீங்கள் கொஞ்ச நேரம் லூஸ் மாதிரி பேசாமல் இருங்க. என்னது லூஸா? ஆமாம், நீங்கள் எனக்கு சொன்னீங்கல்ல இப்போ லூஸ் மாதிரி லூஸ் கொடுத்துட்டோம் எந்திரிங்கன்ட்டு, அதனால நான் சொன்னேன் லூஸ் மாதிரி பேசாதீங்க. ஏம்மா நான் சொன்னது வேற, நீ இன்னும் என்ன லூஸுன்னு சொல்கிற உடனே? நான் உங்களை லூஸுன்னெலாம் சொல்ல, பேசாதீங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி. சரி மன்னிச்சிட்டு விட்றேன் உங்களை. நீங்கள் என்ன மன்னிக்கிறது? என்னம்மா நீ ரொம்ப பேசுகிற, நீ கொஞ்ச நேரம் கம்முனிருமா வாயை வச்சுக்கிட்டு. வெயிலில் மண்டை உனக்கு காஞ்சி போச்சு, அதனால் இப்படி பேசுகிற. கொஞ்சம் பில்லு போடுற மண்டையில், கொஞ்சம் குளிர்ச்சி ஆகட்டும் மண்டை. தலையில் பிள்ளை பிடிங்கி போட்டு என்னம்மா பண்ணுறேன்? கொஞ்ச நேரம் உங்களால் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாதா? என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? என்ன இப்போது என் தலைமையில் எங்கள் பில்லு போகிறீங்க? உங்களுக்கு தான் மண்டை காஞ்சி போயிடுச்சு, என்னை லூஸுன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் உங்கள் தலையில் போட்டேன். அந்த பேப்பரை பிடிங்க அடிக்க போகிறேன் மண்டை மேலே. என்னங்க சண்டைக்கு வரீங்க என்கிட்ட? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. என்னம்மா என் மேலே குப்பை போடுற? நான் இன்னும் உன்ன மாதிரி குப்பை காரிச்சா? நான் வெளில எங்கேயும் போக தேவையில்ல. யாரை பார்த்து குப்பை கரைச்சின்னு சொன்னீங்க? உன்னை பார்த்து தான் சொன்னேன். உன்னை பார்த்தா தான் நீ குப்பை கரைச்ச மாதிரி இருக்கு. என்ன பார்த்து குப்பை கரைச்சி சொல்கிற? நீங்கள் தான் அப்படி இருக்கிறீங்க. உங்கள் கூட உட்காந்து பாருங்க. சரி விடுங்க. ஃபோன் வச்சுருக்கீங்க நீங்கள்? எத்தனையோ ஃபோன் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் என்ன ஃபோனு? ஒரு 2 இருக்குமா? 2லாம் இல்லை, அதுக்கும் மேலே இருக்கும். 4 10 இருக்குது. 10 தானே? என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? கேட்கவே இல்லை. சொல்லுங்கள். பொதுவாக எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, யாராவது கேட்டால் தான் சொல்லணும்னு எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காரு. சரி கேட்கவே இல்லை. வரும்போது கூட்டினாங்க. அதெல்லாம் கூட்டின்னு வர முடியாது. எனக்கெல்லாம் ஃபோன் 100 ஃபோன் வச்சுருக்கேன். ஐஃபோனில் காலையில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டோம். அதான் எப்படி 100 ஃபோன் வந்துன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதான் எப்படி 100 ஃபோன் வந்துன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் வந்து போர் அடிச்சதுன்னா ஃபோனெல்லாம் பார்க்க மாட்டோம். பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்சி பார்த்தா பேசுவோம். உங்களுக்குலாம் அந்த பழக்கமே இல்லைங்க. ஏன் தான் என் பக்கத்தில் வந்து உட்காந்துங்களோ இருக்குது, இல்லை நான் ஏன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து? ஏன் உங்கள் அப்பா வீட்டு ரோடா இது? உட்காரக்கூடாதா நான் சீட்டு? பேப்பரை படிப்போம். இவங்ககிட்டலாம் வாயை கொடுத்து முன்னுக்கு வர முடியுதா? சார் எந்த பக்கம் பார்த்தா நான் ஒரே மாதிரி இருக்கு. சரி எங்கே போகலாம்? சரி இதே வரும். சிகப்பு கலர் துணி போட்டு இருக்குண்டா கண்ணுக்கு நல்லது இல்லையா? ஏம்மா சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் கண்ணுக்கு நல்லது இல்லைன்றாங்க, ஏம்மா மாட்டிங்க சுற்றுறீங்க? அவனுங்க என்ன வேணால் போடுவாங்க, அதை பற்றி நமக்கு ஃபியர் கிடையாது. ஓகேவா? நீங்கள் என்கிட்ட அதை பற்றிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு வேணுன்னா போய் அந்த பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசி கொடுத்துனுங்க. என்கிட்டலாம் சும்மா சொல்லாதீங்க. ஏங்க வந்து தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மண்டை காய்ச்சல் இருக்கா? எனக்கு எல்லா காய்ச்சலும் தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குன்னு தெரியுது. என்ன தெரியுது? அதான் எல்லாமே தெரியுது. சண்டைக்கு வரீங்களா என்கிட்ட? நான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல, நீங்கள் தான் வாலண்டியர்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க. பேசுகிறேன்னா
இங்கே பாருங்கள், நியூஸ் பேப்பரில் போட்டால் நல்லது தாங்க போடுவாங்க. சிகப்பு போட்டால் வெயிலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க, கண்ணுக்கு கெடுதுன்னு சொல்கிறாங்க. நான் பாருங்கள் நல்லா இப்படி போட்டுன்னு வந்திருக்கிறேன் கலராக. நீங்கள் என்ன போட்டுன்னு வந்திருக்கீங்க? ஃபோனில் கொடுத்தா போட்டுக்கிறாங்க. ப்ளூ போட்டால் உடம்புக்கே கெடுதலாம், ஏதோ நோய் வருதான் ப்ளூ போட்டால். அப்படியா? ஆ சரி நான் பார்க்குறேன். ஏதோ பக்கத்து நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் சண்டை வரப்போதாமே, நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சிக்குவீங்க? எங்கள் வீட்டு பாத்ரூம் இருக்குல்ல, அதில் போய் தூங்கின்னு இருக்கேன் டெய்லியும். அங்கே தான் போய் ஒளிஞ்சிப்பேன். நீங்களும் அங்கே தானே ஒளிவீங்க? சி கருமம். இவ்வளோ ஒரு கருமமாக பேசுவீங்கன்னு நினச்சி பார்க்கல. பார்க்கறதுக்குலாம் டிப்பி டப்பாக டீசெண்டாக இருக்கிறத பார்த்தா நான் கூட இன்னுமா நினச்சேன். கக்கூஸில் போய் உக்காந்துக்கிறாங்களா? ஐயோ என்னடா கருமம் இதெல்லாம். சி ஏங்க இங்கே பாருங்கள், புதுசாக ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப் திறந்துருக்காங்களாமே, அங்கே போயிருக்கீங்க? இது என்ன பஸ் ஸ்டாப் தெரியுமா? இது பஸ் ஸ்டாப்பே இல்லைன்னு நான் சொல்லின்னு இருக்கேன் ரொம்ப நேரமாக, நீங்கள் தான் கேட்க மாட்டேறீங்க. இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் இங்கே வந்துட்டு தான் அந்த பக்கம் தான் போகும். சரி, அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, புதுசாக திறக்கப்பட்டு உள்ள பஸ் ஸ்டாப் பேருந்து நிறுத்தம் இடத்தில் 2 தலையை வந்து இப்படி 2 ஜடை ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வராங்களா, கேட்லேயே அடித்து துரத்துறாங்களாமே. நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் தான் படிக்கிறீங்க அதில் இருக்கிறத, நீங்கள் என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நீங்கள் தான் வம்பிழுக்கிறீங்க வேணும்ட்டே வந்து. சரி விடுங்க, உங்களுக்குலாம் நல்லது சொன்னால் பிடிக்காது. ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஏங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி அடிச்சிட்டாங்களாமே, அப்படியா? சரி சரி சரிங்க, உங்களுக்கு படிக்க தெரியுமா? இங்கே இடம் கொஞ்சம் கம்னு இருங்க, ஒரு ஃபோன் வருது. ஹலோ அம்மா, பக்கத்தில் ஒரு எருமாடு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு. இந்த இலை வெட்ட பஸ் வர வந்து தொலைய மாட்டேங்குதும்மா. ஏம்மா யாரை பார்த்து இப்போ ஒரு நிமிஷம் இருமா. இப்போ யாரை பார்த்து எருமாடுன்னு? யாரை பார்த்து எருமாடு? நான் யாரையோ எருமாடுன்னு சொன்னேன், உங்களுக்கு ஏன்? இந்த சரௌண்டிங்கில் பஸ்ஸு வராதுன்னு ரொம்ப நேரமாக சொன்னேன். நான் தான் உட்காந்துருக்கேன் ஒத்த ஆள். யாரை பார்த்து நீ சொன்ன இப்போ எருமா? நான் உங்களை பார்த்து சொல்லலைங்க எருமாடு. இங்கே பாருங்க, அசிங்கமாக கேவலமாக ஒரு துணியை போட்டுக்கிட்டு தர்பூசணியை பாதி பொழந்து அதில் செம்மண்ணை கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, என்னை பார்த்துட்டு எப்படி எருமாடு சொல்லுவேன்? நீங்கள் என்ன எப்படி தர்பூசணின்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெக்கமே இல்லை, சிரிப்பு வருது. வெக்கமே இல்லை உங்களுக்கு, சிரிப்பு வருது. கேளுங்க, நீங்கள் எப்படி என்ன ஃபர்ஸ்ட் தர்பூசணின்னு சொல்லலாம்? நீங்களே ஃபுல் தர்பூசணி மாரி இருக்கிறீங்க, அப்புறம் என்ன நீங்கள் எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள், பார்த்தாலே சொல்லுவாங்க, யாரை கேட்டாலும் இது பார்த்தாலே கேவலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பேசுகிறீங்க? உங்களை பார்க்கவே சகிக்கலை. உங்களை மட்டும் என்ன ஏன்றீங்க? என்ன ஏன்றீங்க? நான் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இங்கே பாருங்கள், என்னை பார்த்தா மினி நயன்தாரான்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, என்ன நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் பிச்சை எடுக்க போகிறீங்களா? ரெடி ஆகிட்டீங்க? அம்மா தாயே சோறு போடு, அம்மா தாயே இலை. கால் வலிச்சதுன்னா நீங்கள் உட்காருங்கம்மா, என்னெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. பஸ் வந்து சேர்ந்து கிளம்புங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இங்கே பாருங்க, நான் பஸ் ஸ்டாப்புக்கே உட்காரல, என்ன பார்த்து சொல்கிறீங்க? அப்புறம் என்னத்துக்கு உட்காந்து என்கிட்ட வம்பில் தின்னு இருக்கீங்க? உங்களுக்கு சூடு சொன்னே கிடையாதுல்ல? இல்லை இல்லை, அதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆமாம்.